எல்லாருக்கும் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் நானும் பாப்பா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் ஒரு ஹாப்பினஸோடவே போவோம். மேரேஜாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் போனது எதுக்காகனா பாப்பாவுக்கு செர்லாக் பண்ணதான். பட் நான் போன வேலையை விட்டுட்டு வேறு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அம்மாவும் ஒர்க்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மாவே பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. பட் நான் தான் வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன போடணுமோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நோட் பண்ணிக்கிட்டு கடைக்கு போய் எல்லாமே அளவோடு வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினாக இந்த அளவு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம கடையிலேயே வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயின் டிஷ்ஷே இந்த ராகி தான். ஸோ ராகியும் வாங்கிட்டு வந்து கையோட அதையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அம்மா வந்து இதை ஓவர் நைட் சோக் பண்ணணும்னு சொன்னாங்க. சோக் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கழுவும் போது ஒரு ஹெவியாகவே டஸ்ட் இருந்தது. தேர்ட் டைம் கழுவுறதுக்குள்ளே கொஞ்சம் ஓகே கிளியராக தெரிஞ்சது. பட் நம்ம வந்து கடையில் ராகி மாவு வாங்கி களியெல்லாம் பண்ணுவோம். பட் அதெல்லாம் அவங்க கழுவி பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியல, அவ்வளோ டஸ்ட் இருந்தது. வந்த வேலை நடக்கலை. ஸோ நாளைக்கு அகைன் வர வேண்டியதாக இருக்கும். ராகி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணவும் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.